இன்றைக்கி நம்ம பூண்டு மட்டன் வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு வறுவல். இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் பொருட்கள் தான் தேவை. அது என்னென்ன பொருட்கள்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 10லேருந்து 15 பல் பூண்டு, ஒரு எலுமிச்சம்பழம், 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 100 கிராம் மட்டன். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் வெள்ளைப்பூண்டை தோல் உரித்து போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும். லேசாக தண்ணி விட்டு அரைச்சிக்கணும். அரைச்சி வச்சு அதை அப்படியே நம்ம வச்சிடலாம். இப்போது ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இதில் வெங்காயம் சேர்த்து நல்லா வெங்காயம் பொன்னிறமாற வரைக்கும் இதை அப்படி கிளறி விட்டுட்டே இருக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷில் அந்த பூண்டோட ஃப்ளேவர் தான் வந்து ரொம்ப தூக்கலாக இருக்கும். ஸோ அந்த பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் குயிக்காக ஒரு மட்டன் வச்சு ஒரு ரெசிபி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணலாம். இந்த டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் வெங்காயத்தோட. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்க்காம மட்டனுக்கும் சேர்த்தே இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிடணும். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம வத்தல் தூள் மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நம்ம இப்போ ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஏன்னா மட்டன்லேருந்தும் ஆல்ரெடி நம்ம குக் பண்ணுறப்போ தண்ணி வரும். ஸோ இதில் ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இது நல்லா மட்டன் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். 3 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணணும். அப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் ப்ரெஷர் குக் பண்ணணும். நான் இதில் வந்து போன்லெஸ் மட்டன் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் இது சீக்கிரம் குக் ஆகிடும். நீங்கள் எது எலும்போடு இந்த வறுவல் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கூடுதலாக கொஞ்சம் நேரம் நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். அப்புறம் நல்லா மட்டன் வந்து குக் ஆகிருக்கும். இப்போ நம்ம அதை அப்படியே ஒரு கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அதை அப்படியே கொதிக்க விட்டலாம். இப்போ நல்லா மட்டன் குக் ஆகிடுச்சு. இது அப்படியே நல்லா நம்ம கொதிக்க விட்டலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டால் போதும். நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றணும், அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இதனால் கொதித்ததுக்கப்புறம் இதில் எலுமிச்சம்பழ சாறு புழிஞ்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டலாம். ஒரு எலுமிச்சம்பழ சாறு புழிஞ்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப எலுமிச்சம்பழ டேஸ்ட்டு வரக்கூடாது, லைட்டாக தான் வரணும்னா 1/2 எலுமிச்சம்பழம் கூட புழிஞ்சிக்கலாம். இப்போ நல்லா தண்ணி வற்றிருச்சு. இப்போ நம்ம எலுமிச்சை சாறு புழிஞ்சாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா நமக்கு சுவையான பூண்டு மட்டன் வறுவல் ரெடி ஆகிடும். இதை நம்ம சாதத்தோடு வச்சு என்ஜாய் பண்ணலாம். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் சமையல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.